ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு நான் செகண்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆகேன். செகண்ட் ப்ரமோவில் வந்து கானா வினோத் அவர்கள் வந்து ஸோ நம்ம சாண்ட்ரா பற்றி பல உண்மைகள் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காருங்க. ஸோ அவர் பேசுறதுமே உண்மை தான். அவர் பேசுறது உண்மை, அவங்க வந்து சொல்கிற வார்த்தை எல்லாமே உண்மையாக தான் இருக்குது. ஏன்னா வந்து சாண்ட்ரா இப்படி பண்ணியிருக்கலாம், ஸோ இப்படி பண்ணாமல் இப்படி பண்ணது ரொம்ப தவறுன்னு சொல்கிறாரு. அது என்ன சொல்ல வர்றான்னு டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் போய் சேரும். ஸோ ஓகேங்களா, அதனால் பார்த்து பண்ணுங்கள். கானா வினோத்கள் பயங்கரமாக அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. இவ்வளோ அட்வைஸ் எங்கன்னா கார்டன் ஏரியாவில் வந்து பாரூக், அம்மா வந்து சாண்ட்ரா, கானா வினோத் 3 பேர் இருந்திருக்காங்க. ஸோ 3 பேர் இருக்கும்போது இந்த அட்வைஸ் எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. கேமுங்க, இந்த கேமில் இப்படி தான் இருக்கும், நீங்கள் தான் உங்கள் கேமை மாற்றிக்கணும், உங்களுக்காக கேம் மாறாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா நெக்கில் அப்படி இருந்துட்டு கால் ஆட்டிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ கால் ஆட்டி தான் செருப்பு போட்டு அந்த கால் ஆட்டிகிட்டே இருக்காங்க. அப்படின்னா எப்போனா என்ன தோணும்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ஆட்டிடியூட் ஓவராக பண்ணுறாங்கன்னு தான் தோணும். ஓகேங்களா, ஒரு நபர் உங்களை அட்வைஸ் பண்ணுறாங்களா, ஒன்று ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கு வந்து செட் ஆகலை, எனக்கு அட்வைஸ் பிடிக்காது, நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இல்லையா அவங்க சொல்கிற அட்வைஸ் ஏற்றுக்கலாம், இல்லையா அவங்க சொல்கிற அட்வைஸ் வந்து கேட்குற மாதிரி கேட்டுட்டு சைலண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த விஷயங்களை வந்து எதனா ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ பண்ணியிருந்தால் அவங்களுக்கான ஒரு தகுதி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட அந்த காலாட்டும் போது கானா வினோத் ஒரு விஷயம் பண்ண கரெக்டாக நோட் பண்ணிட்டாரு. நம்ம பேசுறது இவங்க வந்து கேட்கறது இல்லை, ஓவர் ஆட்டிடியூட் பண்ணுறாங்க சொல்லி ஒரு டப்புன்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்தாங்கன்னா பயங்கரமான ஒரு செம ஃபயராக இருந்துச்சு. அந்த ஒரு மூமெண்ட் மட்டும் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே. ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்ணுறோம், அவங்க வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக காட்டும்போது நம்ம அந்த ஆட்டிடியூட் காட்டணும்னு சொல்லி அவர் பண்ணது வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம பார்வதி வந்து என்ன பண்ண தெரியுமா, ரெண்டு பக்கமும் பார்க்குறாங்க. ஸோ இவங்க கால் நீட்டுறதும் இவங்க கால் மேலே கால் போட்டதும் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஷாக்கிங்காக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கானா வினோத் சொல்லும் போதே கேட்டுக்கணும். நீங்கள் கேட்கலன்னா நானும் அதே மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பர்ஃபெக்டாக பண்ணார். ஸோ அந்த ஒரு விஷயம் பேட் நேம் கிரியேட் ஆகுது. ஸோ அதை தான் சொல்ல வர்றாரு. இப்போ வந்து நான் அட்வைஸ் பண்ணுறேன், அவள் வேணாம்னு சொல்லியிருக்கலாம், பட் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப தவறுன்னு சொல்கிறார். அது விக்ரமும் கரெக்டாக தான் அட்வைஸ் சொல்கிறாரு. ஏன்னா வந்து விக்ரம் வந்து என்ன சொல்ல வரேன், சாண்ட்ரா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து திவ்யா பற்றி வந்து தவறாக சொல்லிட்டு இருக்காங்களே, திவ்யா அப்படி பண்ணுறாங்க, திவ்யா அப்படி பண்ணுறான்னு சொல்கிறாங்களே. ஸோ அது ஏன் வந்து திவ்யாவை கூப்பிட்டு சாண்ட்ரா ஸ்ட்ரைட்டாக வந்து திவ்யா ஏன் இப்படி பண்ணுற, எது இப்படி பண்ணுறேன், ஏன் டேரெக்டாக கேட்க மாட்டான்னு சொல்கிறேன். கரெக்டு தாங்க. கிட்டத்தட்ட ப்ரெசன்ட் போனதுலேருந்துமே வந்து திவ்யா வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு நபர்கிட்ட, பார்வதி கிட்ட, கமருதீன் கிட்ட, விக்ரம் கிட்ட, ஹமீத் கிட்ட, எல்லாருக்கிட்டையும் போயிட்டு திவ்யா அப்படி பண்ண ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க. சாண்ட்ரா ப்ரெசன்ட் போனவொடனே அவங்க வந்து பெட்டு ஷேர் கேட்டாங்க, அந்த கபோர்டை கேட்டாங்க, அப்போ சூட் கேஸை கேட்டாங்க. இதே மேட்ரை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க தவிர்த்து. ஸோ திவ்யா கிட்ட போய் டேரெக்டாக பேசிக்கலாமே. திவ்யா வந்து நிறைய வாட்டி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஆயிடுச்சுக்கா, ஏன் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டேறீங்க, என்ன தப்பு பண்ணணும்னு சொல்லுங்க, நான் வந்து மாற்றிக்கிறேன்ன்ற மாதிரி நிறைய வாட்டி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வந்து சாண்ட்ரா வேறு கிட்ட சொல்லியிருப்பாங்க, அந்த விஷயம் நம்ம எடுத்து நம்ம மாற்றிக்கலாம் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் திவ்யா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தவறு கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து விக்ரம் வியானாக்கு ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அவங்க 2 பேரும் உட்காந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. சுபிக்ஷா விக்ரமுக்கு ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, அவங்க 2 பேரும் உட்காந்து கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இஷ்யூ வரதான் செய்யும். ஏன்னா வந்து நம்ம ஒன்று நினைப்போம், அவங்க ஒன்று நினைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க தான் செய்யும், தவறு கிடையாது. ஸோ அதுக்கு தான் வந்து பிக் பாஸ் வந்து உட்காந்து ஒரு கன்க்ளூஷன் வாங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான். ஸோ ரம்யாவுக்கு ஒரு பிரச்சனை, ஸோ அவங்க போய் பிக் பாஸ் கிட்ட ஒரு கன்க்ளூஷன் பண்ணாங்க. சாண்ட்ராக்கு ஒரு பிரச்சனை, பிக் பாஸ் கிட்ட. இந்த மாதிரி வந்து திவ்யாவை கூப்பிட்டு 2 நிமிஷம் பேசினா போதுங்க. அட்லீஸ்ட் 2 நிமிஷம் திவ்யா, எனக்கு வந்து நீ வந்து நீடிப்பு துண்டிப்பில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஒன்று, ரெண்டாவது வந்து ஜெயில் மேட்ரு ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஜெயில் மேட்ரு வந்து ஆக்சுவலி வந்து இவங்க தான் வந்து கனி கூட என்னால் இருக்க முடியாது, ஸோ திவ்யா வந்து நல்லா இருக்கும்னு சொன்னதே இவங்க தான். சாண்ட்ராவெல்லாம் சொன்னதால் பிரச்சனை பண்ணால் ஒரு ஓட்டு சாண்ட்ராவுக்கு போட்டார். ஸோ சாண்ட்ராவுக்கு போட்டோன்னா அந்த 2 பேருமே ஜெயிலுக்கு போயிட்டார். 2 பேர் ஜெயிலில் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டாங்க, ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து அவங்க வந்து யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாமே மறந்துட்டு இருக்காங்க போல. சாண்ட்ரா மறந்துட்டு வந்து திவ்யான்னு சொல்லி பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை நோட் பண்ண நம்ம கானா வினோத்தர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா இதை வந்து டேரெக்டாகவே பேசியிருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பையன் என்ன சொல்கிறாரா, இவங்க வந்து கண்ணீரோடையே சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க கண்ணீர் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க, திடீர்னு அழுகுறாங்க, திடீர்னு பேசிட்டு திடீர்னு அழுதுறாங்க. ஸோ பார்வகிட்ட அழுதுட்டாங்க, அமித்கிட்ட அழுதுட்டாங்க, விக்ரம் கிட்ட அழுதுட்டாங்க. மேபி கானா வினோத்திட்டையும் உட்காந்து பேசுகிறாங்கன்னு தெரியல. கானா வினோத்திட்ட சாண்ட்ரா போக மாட்டாங்க, ஏன்னா சாண்ட்ரா லெவல் ஹை லெவல். கானா வினோத்திட்டலாம் போய் பேச மாட்டாங்க. ஸோ கானா வினோத்து கூட வந்து அவங்க ஒரு கான்வர்சேஷனே வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, சும்மா வந்து இவங்க அழும்போதெல்லாம் வந்து கண்டஸ்டன்ட் உட்காந்து பேசினே இருப்பாங்கலாம், பேச முடியாதுங்க. இந்த கேமில் இப்படியே நடக்கும், நீங்கள் தான் வந்து கேமை மாற்றி விளையாடணும்னு சொல்கிறாரு. கரெக்டு தானே. இப்போ கேமில் வந்து 15-20 பேர், இங்கே 20 பேருமே வெவ்வேறு நபர்கள். ஸோ நீங்கள் தான் வந்து அவங்களோட மிங்கிள் ஆகணும், மெர்ஜ் ஆகணும். செட் ஆகிடுச்சுன்னா அவங்க கூட ட்ராவல் பண்ணணும், செட் ஆகலாம் ஒதுங்கணும். இந்த ஒரு விஷயத்த வந்து சாண்ட்ரா அவங்க பண்ணாமலே இருந்துட்டு
இப்போ வந்துட்டு எனக்கு திடீர்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் சில விஷயங்களை சொல்கிறது தவறுன்றதான் கானா வினோத் சொல்கிறாரு. என்னை கேட்டே இந்த ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா நேற்று ஃபுல்லாக விக்ரம் கிட்ட உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசியிருக்காங்க. பேசுகிற திவ்யா இப்படி பண்ணா திவ்யா பண்ண இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அதே விக்ரமை பற்றி சாண்ட்ரா நிறைய விஷயங்கள் தப்பாக சொல்லியிருக்காங்க. அவன் பார்க்குற பார்வையே சரி கிடையாது, ரொம்ப தப்பான பார்வையெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி பிரதீப்க்கு இந்த மாதிரி நேம் கிரியேட் பண்ணிவிட்டு அது கன்சலேஷனே பண்ணாமல் அப்படியே அவர் வெளில அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திவாகர் மேலே அந்த நேம் வர போயிருந்துச்சு, அவரும் வெளில அமிச்சிட்டாங்க. பட் இந்த நேம் இந்த வீட்டுக்குள்ளே சொல்லக்கூடாது. ஸோ நீங்கள் மீடியாவில் இருக்கும்போது இதெல்லாம் தப்பாக பேசக்கூடாது. மீடியாவில் இருக்கிறவங்க யாருமே இந்த விஷயங்களை பேசவே கூடாது. மீடியானா அவ்வளோதான், அப்படியே இருப்பாங்க. ஸோ நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அந்த விஷயத்த சாண்ட்ராக்கு நல்லாவே தெரிஞ்சுமே ஏன் அப்படி சொல்கிறாங்க எனக்கு புரியல. அதுக்கப்புறம்